இல்ல அது லாபத்திலிருந்து கொடுக்கப்பட்டதில்ல, ஒரு சம்பளத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. அப்படியா? ஆனா போடுறதெல்லாம் லாபத்துல அதுதான் ஒரு சின்ன கருத்து பிழைன்னு வச்சுக்கங்களேன். ஓகே. படம் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு போகல. அதுதான் முடியும். இனிமே வந்து ஒரு ஓடாத படத்தை ஓடிச்சுன்னு போய் சொல்லி இன்னொரு படம் வாய்ப்பு வாங்கி அப்படிலாம் கிடையாது. அப்ப சூர்யா மாதிரி நடிகர்கள் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கணுங்கிறது தான் நம்முடைய ஆசையா இருக்கு. ரஜினிக்கு விஜயை பிடிக்காது. இது வரைக்கும் அவர் ஷூட்டிங் போன இடத்துல எல்லாம் அப்படி திறந்த வேன்ல போய் எங்கேயும் டாட்டாலாம் காட்டினதில்லை, வணக்கம்லாம் வச்சதில்லை. ஆனால் அரசியல்வாதியா மாறிட்ட பிறகு அந்த ஓட்டையும் நம்ம வந்து வாங்கணுங்கிற ஆசையில். பட் இந்த படத்துல அப்படி பண்ண முடியாது. ஏன்னா கடைசி படம் தேர்தல் நெருங்கும் பொழுது ரிலீஸ் ஆகிற படம். அப்ப இதுல சில கண்டென்ட்டை நீங்க வச்சீங்கன்னா தான் அவனுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்து ஓட்டு போட வைக்கும். அப்போ இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த பருவத்திலையும் ரஜினியை பிடிச்சிருக்குன்னா அப்ப ரஜினி வந்து எவ்வளவு தூரம் உள்ள போயிருக்காருங்க. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு அந்தனன் சார் இருக்காரு. அவர்கிட்ட சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ரெட்ரோ படம் வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெட்ரோ படத்தோட லாபத்துல இருந்து 10 கோடி வந்து அகரம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து சூர்யா சார் பண்ணியிருக்காரு. அதை பத்தி ஏதாவது? இல்ல அது லாபத்திலிருந்து கொடுக்கப்பட்டதில்ல, ஒரு சம்பளத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. அப்படியா? ஆனா போடுறதெல்லாம் லாபத்துல. அதுதான் ஒரு சின்ன கருத்து பிழைன்னு வச்சுக்கங்களேன். அது லாபத்திலிருந்து கொடுக்கப்பட்டதில்ல. படம் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு போகல. அதுதான் எப்பவுமே உண்மையை வந்து நம்ம ஒத்துக்கணும். அதை மறைப்பதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஓடாத ஒரு படத்தை வந்து ஓடிடுச்சு சொல்றதுல என்ன பயன் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஒரு வளர்ந்து வர்ற நடிகர் அவரு வந்து ஒரு படம் ஓடலன்னா அவர் கரியரே காலியாயிரும். ஆனா சூர்யாலாம் எங்கேயோ போயிட்டாரு. இனிமே வந்து ஒரு ஓடாத படத்தை ஓடிச்சுன்னு போய் சொல்லி இன்னொரு படம் வாய்ப்பு வாங்கி அப்படிலாம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது சில உண்மைகளை வந்து அவங்க ஒத்துக்கணும். இன்னொன்று, படம் வந்து ரசிக்க முடியா இல்லைங்கிறதையும் ஒத்துக்கணும். அங்கங்கே நம்ம ரசிக்கிற மாதிரி நிறைய காட்சிகள் இருக்கு. பட் ஒரே அடியா ஒரு திரைக்கதை நம்மளை கவருதா அப்படின்னா இல்லை. நேற்று வந்து சின்ன சின்ன பசங்க, அறிமுகமாகிற பசங்கள்லாம் அடிச்சு தூள் கிளப்புறாங்க. இத்தனை வருடமா சினிமா எடுத்துட்டு இருக்கிற கார்த்திக் சுப்புராஜ் ஏன் இவ்வளவு மட்டமான ஒரு படத்தை எடுத்தாருங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு வருது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த படத்துக்கான சக்சஸ் மீட்டுன்னு அதை எடுத்துக்க முடியாது. இந்த படத்தை பற்றி மீடியாக்கள் பல பேர் நல்லா எழுதியிருக்கலாம். அந்த படம் உருவானதுலேருந்து முடிகிற வரைக்கும் வந்து அந்த படம் குறித்து பேசியிருக்கலாம். ஸோ அப்போ அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியாக தான் அது இருந்துச்சு. அதில் வந்து சூர்யா ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணார். அதுதான் அந்த 10 கோடி ரூபா. அப்ப சூர்யா மாதிரி நடிகர்கள் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கணுங்கிறது தான் நம்முடைய ஆசையா இருக்கு. ஆனால் உண்மை அதுவா இருக்க மாட்டேங்குது. நிஜம் வந்து வேற யாருல இருக்கு. சூர்யா வந்து தொடர்ந்து ஜெயிச்சு இன்னைக்கு விஜய் மாதிரி ஒரு 250 கோடி, அஜித் மாதிரி ஒரு 205 கோடி, ரஜினி மாதிரி ஒரு 160. ஆமா, 205 இல்ல 208. அத 10, அத கூட்டுத்தொகை 10 வரணும். அடுத்த படத்துக்கு 208 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு அவரு. அதுக்காக சொல்றேன். ஸோ இந்த மாதிரி வாங்குறவங்க வந்து எதுவுமே பெருசா பண்றது இல்லை. ஆனால் ஒரு 60 கோடி 70 கோடி வாங்குற சூர்யா வந்து இவ்வளவு விஷயம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவர் ஜெயிச்சு ஒரு 250 கோடி வாங்குற நடிகரா இருந்தா இன்னும் ஒரு 1000 பேர் பயன்பெறுவாங்க. அந்த இடத்துக்கு அவர் வரணுங்கிறது தான் நம்ம விருப்பம். ஆனா வம்படியா அவரே வந்து தடுத்துக்கிறாரு. அது எப்படி நீங்க வந்து என் மேல இவ்வளவு நம்பிக்கை வைக்கலாம்? அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி தான் அவர் போயிட்டு இருக்காரு. ஓகே சார். சூர்யாவோட அடுத்த படம் வந்துட்டு ஆர்ஜே பாலாஜி கூட பண்றாங்க. ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருந்தாரு, படத்தோட டைட்டில வந்துட்டு வலைபேச்சுல வந்து சொல்லிடாதீங்க அப்படின்னாரு. இல்ல நாங்க சொல்லுவோம் அப்படின்ட்டு நீங்க தனியா வந்துட்டு டைட்டில் வந்து சொல்லிட்டீங்க. இப்ப சொன்னதுனால அதை மாத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? தெரியல. இது வரைக்கும் வேட்டை கருப்புன்னு தான் அவங்க வச்சிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அதுதான் நம்ம சொன்னோம். ஒருவேளை ஆர்ஜே பாலாஜி பரவாயில்லைங்க, இப்ப கோட்டு படத்தினுடைய தலைப்பை நாங்க சொல்லி அவங்க மாத்தலையே, அப்படியே தானே போட்டாங்க. அதே மாதிரி அண்ணாத்த படத்தினுடைய தலைப்பு சொல்லி 2 மாசம் கழிச்சு தான் அவங்க அறிவிச்சாங்க. அவங்க மாற்றவே இல்லை. படத்துக்கு டைட்டிலே கொடுக்குறீங்களோட எங்களுக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. வலிமை படத்தோட தலைப்பையும் அப்படிதான் சொன்னோம். அதுவும் வந்து ஒரு 10 நாளோ 15 நாள் கழிச்சுதான் அறிவிச்சாங்க. ஸோ அதனால நம்ம சொன்ன பிறகு மாத்தணும்னு யாரும் நினைச்சது இல்லை. அது மாதிரி இதான் அப்படியே வரும்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேளை மாத்தினா இதுக்கு நம்ம என்ன செய்யும்? ஓகே சார். இப்போ அஜித் சார் வந்து பத்மபூஷன் வாங்கியிருக்காரு. அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? இன்ட்ரெஸ்டிங்கான என்ன நடந்தது, அவர் எப்படி ஃபீல் பண்ணாரு, அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியும்? அவர் ரொம்ப, அதாவது அவர் கொள்கையே எங்கேயும் போக மாட்டேங்கிறது தான், எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்க மாட்டேங்கிறது தான் அவருடைய கொள்கை. ஆனா அவர் போய் வாங்குறாரு, நேரடியாக அதை வாங்குறாருல. விருது கொடுக்கும் போதே கேட்பாங்க, நீங்க வருவீங்களா, நேரா வந்து ரிசீவ் பண்ணுவீங்களான்னு கேட்டுக்கிட்டு தான் கொடுப்பாங்க. இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு வந்து மரியாதை குறைவான ஒரு விஷயமா போயிடும். ஸோ அதனால கேட்டு ஒரு ஓகேன்னு இருக்காரு. அப்போ அந்த விருதின் மீது அவருக்கு ஒரு ஆசை இல்லாமல், ஒரு மரியாதை இல்லாமல் நேராக போய் ரிசீவ் பண்ண மாட்டார். இன்னொன்று வாங்கிட்டு அவர் அப்படியே கிளம்பி எங்கே கார் ஓட்டுறாரோ அங்கே போயிருக்கலாம். ஆனால் அவர் இங்கே வரணும்னு ஆசைப்படுறாரு. குடும்பத்தோட வாங்கிட்டு சென்னைக்கு தான் வர்றாரு. முன்னாடியே மீடியாட்ட சொல்லிட்டு
எல்லாரும் வாங்க. இது வரைக்கும் அவர் அப்படி சொன்னதே கிடையாது. அவர் மேனேஜரை விட்டு சொல்றாரு, நீங்கள் வந்து மீடியாக்களுக்கு சொல்லுங்க, நம்ம மீடியாக்களை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு. அங்கே வந்து இவங்க கேட்குற கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லலை, அது வேற. ஆனால் மீடியாவை பார்த்து அந்த விருதை காமிச்சு நன்றின்னு சொல்லிட்டு போறாருல, அப்போ அதை அந்த விருதை அவர் விரும்பி வாங்குறாருங்க. நான் ஓகே சார், அந்த ரீசெண்டாக அந்த சார் கொடுத்த இன்டர்வியூ பைட் அதிலெல்லாம் பார்க்கும்போது விஜய் சாருக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாரு, கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த சைட்லேருந்து அவர் பத்மபூஷன் வாங்கினதுக்காக இருக்கட்டும், ரேஸில் வின் பண்ணதுக்காக இருக்கட்டும், விஜய் சார் எதுவுமே வந்துட்டு விஷ் பண்ணாத மாதிரியே இருக்கே, ஏதாவது இருக்கு? இல்லைங்க, இப்போ ஒருத்தரை வழியில் மறித்து நீங்கள் இதை பற்றி கருத்து சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஒரு வாழ்த்து சொல்கிறதுங்கிறது வந்து தொலைச்சிட்டாங்களேங்கிறதுக்காக சொல்கிறது. இப்போ ரஜினியே வந்து ரஜினிக்கு விஜயை பிடிக்காது, ஆனால் ரஜினிகிட்ட வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, உங்களுடைய கருத்து என்னன்னா வாழ்த்துக்கள்ட்டு போயிட்டாரு. அதுக்காக ரஜினி மனப்பூர்வமா விஜய் வாழ்த்தினாருன்னு அர்த்தமா? கிடையாது. இல்லை, அந்த மாதிரி தான் இது. இவர் ஒன்றும் மனப்பூர்வமெல்லாம் வாழ்த்துற, கேள்வி கேட்டாங்க வாழ்த்துறன்ட்டு போயிட்டாரு, அவ்வளோதான். அதே மாதிரி தான் விஜயும். இப்போ எங்கேயாவது நீங்கள் வழியில் பார்த்து வேற அஜித் பத்மபூஷன் வாங்கியிருக்காரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா வாழ்த்துக்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய எக்ஸ் தளத்தில் போய் இன்னாரு இது செஞ்சிருக்கிறாரு இவருக்கு வாழ்த்துக்கள்னு போட்டால் தான் அது முறையான வாழ்த்தா பதிவு செய்யப்படும். இப்போ போகிற இடத்துல எல்லாம் கேட்டு ஏதோ வேற என்னடா கேட்டு தொலைறாங்களேங்கிறதுக்கு ஒரு பதில் சொல்றதை நம்ம கணக்கிலே எடுத்துக்க முடியாது சார். நாங்க எங்கேயோ வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கோம். அஜித் சார் ஓட்டுற காரு வந்துட்டு டிவிகே கொடி கலர்ல இருக்கு, அப்ப இவரு தான் சப்போர்ட் பண்றாரு அப்படின்லாம் வந்துட்டு மீம் கிரியேட்டர்ஸ் வந்து அஜித் வீட்டுல ஒரு கோழி வளர்க்குறாங்க, அதுவும் வந்து அந்த டிவிகே கலர்லயே இருக்குது. அதையும் நாளைக்கு தலைப்பு செய்தியா போடுங்க. கண்டிப்பா நீங்க சொல்லிட்டீங்களா, அதையும் வந்துட்டு இனிமே சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப அது உண்மை கிடையாது, சும்மா கடமைக்குன்னு சொல்லுங்க. எப்படிங்க அது? எப்படி அஜித் ஏதோ அந்த கலர்ல கார் வச்சிருக்கிறாருங்கிறீங்க, விஜயே அந்த கலர்ல கார் வச்சிருக்கல, தெரியுமா உங்களுக்கு? அவரு காரே வேற கலர்ல தான் இருக்கு. சரி, ஓகே சார். நாங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்துட்டு தோணுது. கொடைக்கானல் ஷூட்டிங் போகும்போது மதுரையில ஏதோ வந்துட்டு தளபதி வந்து ஏதோ சம்பவம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. படம் எப்போ முடியும், அடுத்த ஷூட்டிங் எங்க, அது மாதிரி ஏதாவது தெரியுமா? ஆக்சுவலாக கொடைக்கானல் ஷூட்டிங் போகும்பொழுது மதுரையில் இறங்கி ஒரு ரோட் ஷோ ஒன்று பண்ணார். அதைத்தான் சம்பவம்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஒரு பெரும் கூட்டம் விஜயை பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க. தாய்மார்கள், வயதானவர்கள், குழந்தைகள், அக்காக்கள், அண்ணிகள்னு ஒரு பெரும் கூட்டம். அப்புறம் இந்த பக்கம் வந்து ஆண்கள் அவ்வளோ பேர். ஸோ அப்போ வந்து அவருக்கு ஒரு கண்கூடான ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க அந்த கூட்டம். அதுக்கப்புறம் கொடைக்கானலில் போய் அங்கே இருக்கிற சின்ன சின்ன தெருக்களில் கூட வேனில் உட்காந்து சுற்றிட்டு வந்தார். எல்லாரையும் பார்த்துட்டு வணக்கம்லாம் வச்சுட்டு. ஸோ எல்லாம் ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. எப்போவுமே இந்த நெல்லை கண்ணன் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து பிரமாதமான பேச்சாளர். அவர் வந்து காங்கிரஸில் ஒரு தடவை நின்னார், தோற்று போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு தடவை அவர் பேசினார், என்ன எதுக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னு தெரில, சாயங்காலமாக வேனில் ஏற்றிக்கிட்டு அப்படியே கொண்டு போய் அங்கே பார்த்து கும்பிடும்பா, இங்கே பார்த்து டாட்டா காட்டும்பா, எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியாமல் நான் அதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஆகிட்டார் விஜய். இது வரைக்கும் அவர் ஷூட்டிங் போன இடத்துலலாம் அப்படி திறந்த வேனில் போய் எங்கேயும் டாட்டாலாம் காட்டினதில்லை, வணக்கம்லாம் வச்சதில்லை. ஆனால் அரசியல்வாதியாக மாறிட்ட பிறகு அந்த ஓட்டையும் நம்ம வந்து வாங்கணுங்கிற ஆசையில் அப்படியே கொடைக்கானலில் சுற்றி சுற்றி வந்தார். ஸோ இதெல்லாம் நடந்துச்சு. பட்டு இப்போ அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு மே வரைக்கும் அவருடைய போர்ஷன் இருக்குது, மேயோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஜூனில் கொஞ்சம் போர்ஷன் மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான். ஓகே சார். புஷி ஆனந்த் அவர்கள் வந்து படத்துல நடிக்க போறதா வந்துட்டு நியூஸ்லாம் வந்து பரவிட்டு இருக்கு, இது எந்த அளவுக்கு உண்மை? புஷி ஆனந்த் நடிப்பாரா தெரியல எங்களுக்கு, அதான் உங்களை கேட்டாதான் தெரியும். இல்லைங்க, அவருக்கு அந்த டயலாக் எல்லாம் அந்த பேசுறதுக்கான ஒரு ஏன்னா ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதராக இருக்கார். இப்போ அவர் வந்து எந்த அலங்காரமும் அவர் பண்ணிக்கிறது இல்லை. இப்போ நம்ம ஒரு பொதுச் செயலாளர், நம்ம சில வார்த்தைகளை இப்படி தான் பயன்படுத்தணும், இப்படி ஒரு கெத்தாக இருக்கணும், அப்படி ஒரு கெத்தாக நடந்து அதெல்லாம் அவருக்கு தெரியல. ரொம்ப ஊர்லேருந்து எப்படி வந்தாரோ அதே மாதிரி தான் அவர் இருக்கார். ஸோ அவரை வந்து சினிமாவில் நீங்கள் நடிக்க வைக்கணும்னா அவருக்கான ஒரு கேரக்டரை நீங்கள் உருவாக்குனா தான் முடியும். ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவர் வந்து என்ன நடக்குதுன்னா, இப்போ கொடைக்கானல் ஷூட்டிங்க்கு விஜய் போனோடனே பல ஊர்கள்லேருந்து திரண்டு வந்துடுறாங்க. அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா அவர் அங்கே உட்காந்தாதான் முடியும். அவருக்கு தான் தெரியும் இப்போ வந்திருக்கிறவன் எந்த மாவட்டத்துக்காரன், அவன் பேர் என்ன, இதெல்லாம் தெரியும். நீ எதுக்கு இங்கே வந்த ஓடு அப்படின்னா அவர் சொன்னால் கேட்பாங்க. ஸோ அதுக்காக கொண்டு வந்து அங்கே நிற்க வச்சு அந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் ஒரு பாதுகாப்புக்காக போனவர் தான் அவர். ஓகே சார். இப்போ வந்துட்டு இன்னொரு நியூஸும் வந்துட்டு இந்த ஜனநாயகன் படத்தை பற்றி வந்திருக்கு. இது கம்ப்ளீட்டாக விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கான மூவி. இதில் பேரே வந்துட்டு அவருக்கு டிவிகேன்னு தான் ஏதோ வந்துட்டு அது ஷார்ட் ஃபார்ம் சொன்னாங்க, தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இது கம்ப்ளீட்டாக இருக்கும்போது அப்போ புஷி ஆனந்துக்கும் வாய்ப்பு இருக்கும்ல? இல்லை, அவர் இல்லை, உறுதியாக அந்த படத்தில் அவர் நடிக்கல. அவர் சும்மா விஜயனுடைய
பாதுகாப்புக்கு போனவர். ஓகே, இப்போ அந்த படத்தை பத்தி ஏதாவது கம்ப்ளீட்டா வந்துட்டு அவரோட அரசியல் பத்தி தான் இருக்குமா சார்? இல்லை இருக்கும்ல. இப்போ இது வரைக்கும் அவர் படங்கள்ல அவர் பெருசா அரசியல் பேசுனது இல்லை. முக்கியமா வந்து அவருடைய கட்சிக்காகலாம் அவர் பேசுனதே கிடையாது. இப்போ நினைச்சிருந்தா அந்த கோட்டு படத்திலேயே அவருடைய அரசியல் வருகை பற்றிலாம் அவர் பேசியிருக்கலாம். ஆனால் என்ன காரணத்தினால படத்தை படமா பண்ணிடுங்கன்னு விட்டாரு. பட் இந்த படத்துல அப்படி பண்ண முடியாது. ஏன்னா கடைசி படம் தேர்தல் நெருங்கும் பொழுது ரிலீஸ் ஆகிற படம். அப்ப இதுல சில கண்டென்ட்டை நீங்க வச்சீங்கன்னா தான் அவனுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்து ஓட்டு போட வைக்கும். ஸோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் சில விஷயங்கள் அதுல இன்க்ளூட் பண்றாங்க. ஓகே சார், இது எப்படி இருக்குன்னா இப்போ நிறைய நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த CM 2026 கார் நம்பரு அது இது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி பார்க்கும்போது இப்போ GBUல வந்துட்டு இந்த 5 நிமிஷத்துக்கு ஒரு கிளாப் இருந்தது பாத்தீங்களா? அஜித் சார் எல்லா இடத்துலயும் வந்துட்டு மாசா சீன் காட்டி அந்த மாதிரி இருக்குமோ தளபதிக்கு? அந்த நிறைய அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. பட் அதுக்குள்ள ஒரு அழுத்தமான கதை இருக்கு. என்ன இந்த படம் வந்து பகவந்த் கேசரி படத்துடைய ரீமேக்னு சொல்லிட்டாங்க. அந்த கதை அதுக்குள்ள இருக்குல்ல. இப்ப குட்படகிலியை பொறுத்த அளவுக்கு ஒரு பெரிய கதை இல்லைனாலும் இந்த சம்பவங்களால் அதை நகர்த்திட்டே போவாங்க ரொம்ப சுவாரஸ்யமா, அஜித் ரசிகர்கள் ரசிக்கும்படி. இந்த படத்துல வந்து ஒரு கதையும் இருக்கு, அதே நேரத்துல விஜயனுடைய அரசியலும் இருக்கு. ஓகே சார், இப்போ கூலி படத்தோட டீசர் வந்து பார்த்துருப்பீங்க. அப்படியே தளபதியில எப்படி நம்ம வந்து ரஜினி சாரை பார்த்தோமோ அந்த மாதிரி ரிசம்பிளன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த படம் எப்படி இருக்கும், அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? எனக்கு வந்து இந்த யானை ரயில் இதெல்லாம் வந்து எத்தனை முறை பார்த்தாலும் உங்களுக்கு அழுக்கவே இருக்காது. ஓகே, இந்த யானை ரயிலுக்கு பிறகு ரஜினி அப்படி வந்து இன்னைக்கு அவரு மாறிட்டாரு. அவருடைய படங்கள் எல்லாமே வந்து ரஜினி அந்த படம் ஓடுது ஓடல, ஆனால் ரஜினியினுடைய அந்த ஸ்டைல அவர் வர்றது போறது நிற்கிறது இது எல்லாமே வந்து இன்னைக்கு 3வது தலைமுறையை ரசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த ஒரு செட்டு இப்போ அவன் கேட்டிங்கன்னா 10th படிக்கிறான் 9th படிக்கிறாங்கிறான், அவன் ரஜினி ரசிகனாக இருக்கான். அப்போ இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த பருவத்திலையும் ரஜினியை பிடிச்சிருக்குன்னா அப்போ ரஜினி வந்து எவ்வளோ தூரம் உள்ள போயிருக்காருங்கிறது இல்லை. ஸோ அதனால வந்து இந்த படத்தை பொறுத்தளவுக்கு லோகேஷ் கனகராஜ் வந்து அவருடைய மேக்கிங்கே ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். அவர் வந்து ரஜினியை வச்சு பண்ணும்போது அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கு. நிச்சயமா எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் ஃபில்லப் பண்ற படமா. ஓகே சார், இந்த படத்துல பாலையா அவங்க நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து மலையாளத்துல இருக்க ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உண்மையாதான்? கூலியை பொறுத்த அளவுக்கு அது ஒரு பேன் இண்டியா படம். ஸோ அதனால வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொருத்தரா பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.